வெல்கம் டு லைஃப் சேவர் சேனல்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஐவி கேனோலா இன்சிஷன். ஐவி கேனோலா இன்சிஷனுக்கு தேவையான ஆர்டிகல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்ன ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெர்லைட் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது வந்து டோனிக்கட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு வெயினை விசிபிளைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து ஃபிக்ஸேஷன், ஈஸி ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து என்னென்னா வென் பிளான் எடுத்துப்போம். வென் பிளான் வந்து அக்கார்டிங் டு வெயின் சைஸை பொறுத்து காஜஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து காஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேஷண்ட் டை வந்து டோனிக்கட் மூலிமா யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கலாம். எதுக்குன்னா வெயினை வந்து நல்லா விசிபிளாக பண்ணுறதுக்காக. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எங்கே வெயினை வந்து நம்ம போடுறோன்னு பார்க்கணும். சஃபாலிக் வெயினில் போடுறோமா இல்லை வந்து பேஸ்லிக் வெயினில் போடுறோமான்னு. நான் வந்து மெட்டாகார்பல் லைனை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஸ்டெர்லைட்டை வச்சு காஸ் பீஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு வெயின் விசிபிளாக இருக்கிற இடத்துல வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம வெயினை வந்து நல்லா பால்புலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் பண்ணுறது ஃபுல்லாமே டேப்பிங் தான். அடுத்தது வந்து பால்புலேட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து இந்த வெயினுக்கு வந்து கரெக்டாக இருக்கிறது வந்து 20 காஜ் வென் பிளானு. அதனால் நான் 20 காஜ் வென் பிளான் எடுத்துக்கிறேன். 20 காஜ் வென் பிளான் எடுத்ததுக்கப்புறமே அவட்டுக்கு வந்து கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வென் பிளானை வச்சு மெஷர் பண்ணிக்கணும். நம்மளோட வெயின் எவ்வளோ சைஸ்க்கு இருக்குன்னு மெஷர் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணும்போது என்னென்னா மைல்டாக ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு ஒரு கொஞ்சம் மட்டும் எடுத்து உள்ள வெயின்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ண உடனே நம்ம பேக் ஃப்ளோ இதில் வந்து கேனோலாஸில் வந்து ஃப்ளோ வரும். அந்த உடனே வந்து ஸ்டில்லட் வெளியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி முடித்த உடனே என்னென்னா நீடிலாக இருக்கிற ஸ்டில்லட்டை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு ஒரு காஸ் பீஸை வந்து அந்த கேனோலா கடியில் வச்சு பார்த்திங்கன்னா ப்ளட்டு வந்து ஸ்பீடாக வரும். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வெயின் வந்து ரொம்ப மைல்யூட்டாக இருக்கிறதுனால பேக் ஃப்ளோ வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. பட் வந்து என்னென்னா வென் பிளான் வந்து நல்லா கரெக்டாக வெயினில் இருக்கிறது தான் தெரியுது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணணும். லைன் போட்டு அடுத்த செகண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வென் பிளான்ஸ் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். சரிங்களா. இப்போ வந்து நான் ஈஸி ஃபிக்ஸை வச்சு வென் பிளானை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் இல்லை ஹாஸ்பிட்டலில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. லைனை வந்து செக்யூர் பண்ணிக்கணும். செக்யூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃப்ளூயிட்ஸ் போடணுமோ இல்லை மெடிசன்ஸ் கொடுக்குமோ இது வந்து ஈஸியாக கொடுத்துக்கலாம். இல்லை வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் ப்ரிக் பண்ண முடியும். நான் மல்டிபிள் ப்ரிக் பண்ண தேவையில்லை. வென் பிளான் உங்கள் இன்சிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஈஸி ஃபிக்ஸை வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஈஸி ஃபிக்ஸ்க்கு மேலே ஒரு லேயர் கொடுத்துருப்பான். அந்த லேயரை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக வந்து எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் ஈஸி ஃபிக்ஸேஷன் முடிஞ்சுது. லைக் பண்ணுங்கள்.